ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக டாக்டர் மேலே மோதி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்குறான், நீ எங்கே போயிட்டு இருக்க இவ்வளோ அவசரமா அப்படின்னு கேட்டால், நேற்று ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன்ல, அவர் தான் போய் பார்க்கலான்னு போகிறேன், எப்படி இருக்காருன்னு அப்படின்னு சொன்னதும், இல்லை அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு போல், நீ ஏன் காலையிலே போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஆயிடு போயிட்டு இருக்கா. அங்கே தான் நம்ம ஹீரோ காலங்காத்திலே பொண்டாட்டி வருவா தன்னை பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காத்து கிடக்குறான். ஆனால் அவன் என்னடானா அந்த பக்கமாக போகிறத பார்த்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. இவன் அப்படியே கையை உதறும் போது கையில வந்து டீ கொட்டிடுச்சு. அந்த பக்கமா ஒருத்தவங்க கொண்டு போயிருப்பான் போல. உடனே இவ திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்து என்னாச்சு உங்க கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு போயிட்டு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா, நானும் ஒரு டாக்டர் தான், அதனால நானே உங்களுக்கு இந்த க்ரீம் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோமியோபதி டாக்டர் தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி டாக்டர் நீல் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிட்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக அந்த நீலும் வந்துடுறான். அவன் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி அவரோட கையில் டீ கொட்டிடுச்சு, அதான் நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்ன ப்ரோ பார்த்துருக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி மயிரா நீ டிஸ்சார்ஜ் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வச்சிருக்கேன், வா வந்து சைனை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோக்கா வருத்தம் தாங்கலை. அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி மட்டும் தன்னை விட்டு போறாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் டிராஃபிக் ஜாம் போல் அங்கே அந்த ஐஸ்வர்யா வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. தூரத்தில் பார்த்தா அங்கே தான் பாட்டியும் மயிராவோட அம்மாவும் ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் ஜாஸ்தியாக காசு கிட்டு இருக்கான் போல். இல்லை நான் 50 ரூபா தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை இவ பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறா. அப்படின்னா அன்னைக்கு நான் மயிராவை பார்த்தனே அது இலூஷன் இல்லையா, அப்படின்னா நிஜமாவே உயிரோட தான் இருக்காளா? ஆமா, இவங்க இந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கும் போது மயிராவும் அப்போ உயிரோட தான் இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. கத்திரிக்காவை காணோம், மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மருமக கிட்ட கத்திக்கிட்டு இருக்கு பாட்டி. அப்போ பார்த்தா அந்த கத்திரிக்காய் வந்து விழுகுது. தூக்கி போடுறது இந்த ஐஸ்வர்யா தான். அவளை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவ எப்படி இங்கே வந்தா, இவளுக்கு எப்படி நம்ம ஊடு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து வந்து, எனக்கு தெரியும் நீங்கள் மயிராவோட அம்மாவும் பாட்டியும் தானே, நான் உங்களை மயிராவோட கல்யாண ஆல்பத்தில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வரல, மயிரா எங்க என்னோட பாசமான அக்காவை கூப்பிடுங்க, அவங்கள பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவ பாட்டிக்கு திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி அங்கே இங்கே சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கா. மயிராக்கா எங்கே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கா பதட்டம் தாங்கலை. மயிரா இங்கே இல்லை, எதுக்காக இங்கே வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவள் கேட்க மாட்றா. இல்லை மயிராக்கா உயிரோடு தான் இருக்காங்க, அதை நான் இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிராவோட ரூமுக்கு போகிறா. அங்கே போய் அவள் என்னத்தை பார்த்தா அப்படிங்கிறத நமக்கு காட்டலை. பயங்கர ஷாக் ஆகுறா. குடும்பம் மொத்தமும் தான் பின்னாடி வாயில் கையை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது இங்கே நம்ம மயிராவோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் இவள் ஷாக் ஆயிருக்கா. அப்படின்னா மயிராக்கா நிஜமாவே செத்து போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பாட்டியும் வந்து, ஏ பொண்ணே மயிராவை பார்த்துட்டல, இங்கேருந்து கிளம்பியால அடித்து துரத்தவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துரத்திட்டு ஓடிட்டு இருக்கா. அவளை அங்கேருந்து தலை தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு மயிராவோட ஃபோட்டோவுக்கு யார் மாலை போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்பா தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. அவர் தான் அந்த மாலையை போட்டிருப்பார் போல. அவ இங்கே வந்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவரும் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க டிராஃபிக் ஜாமில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா இல்லையா, அப்போ இவரும் வந்து அங்கே தான் நின்றுட்டு இருப்பார் போல். மயிராவை டிஸ்சார்ஜ் பண்ணுற விஷயமா நீல்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்போ அந்த பக்கமாக திரும்பி பார்க்கும்போது இந்த ஐஸ்வர்யா குறுகுறுன்னு அம்மாவையும் பொண்டாட்டியும் பார்த்துட்டு இருக்கிறத இவரும் பார்த்துட்டாரு. ஸோ இவ கண்ணில் இவங்க ரெண்டு பேரும் பட்டுட்டாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே வருவா. மயிரா உயிரோட இருக்காளா இல்லையாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே இவர் வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் மாலையை போட்டிருக்காரு. ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பொண்டாட்டிக்காரியும் நம்ம மயிராவை தேடிட்டு இருக்கா. அப்படிங்கும் போது நம்ம மயிரா உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் அந்த ஓம்கார் நம்ம மயிராவை தேடி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால அவள் இங்கே இருக்கிறத விட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் அவளுக்கு சேஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே தான் நம்ம ஓம்காரும் மயிராவும் ஒரே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இவருக்கு தெரியாது. அதே சமயம் நம்ம ஹீரோயினி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறதுக்காக அந்த ஃபார்மில் கையெழுத்து போட போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். மயிரா ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட வந்திருக்கா, அப்படி இருக்கும்போது அவளை நான் திரும்பவும் இழக்க விரும்பலை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அவள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளை எப்படியாவது போக விடாமல் தடுத்து நிறுத்துங்க இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்த நிமிஷமே இங்கே
இங்கே இவ கையெழுத்து போட போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி ஓடி வந்து நிறுத்து மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கொடுத்து டாக்டர் கிட்ட இந்த மாதிரி மயிராவோட அப்பா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் ஃபோன் பேசுறதுக்காக போயிடுறான். என்னாச்சு, அப்பா என்ன பேச போறாரு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவளும் விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி உன்னோட அக்கா ஊர்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள பார்க்கறதுக்காக உன்னோட அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் கிளம்புறாங்களாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீ ட்ராவல் பண்ணி வர்றது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஹாஸ்பிட்டல்லே இன்னும் கொஞ்ச நாள் இருக்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா ட்ராமா தான் அந்த மாதிரி சொல்லவும், என்னது அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா நானும் போறேன் அப்படின்னு சொன்னா, இங்க பாரு நீ இப்படி ட்ராமா போட்டிருக்கிறது அப்பாவுக்கு தெரியாதுல்ல, அதனால நீ இங்க இருக்கிறதா நல்லதுன்னு அவர் ஆசைப்படுறாரு, அவரை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக நீ இங்க இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு வேற வழி இல்லை, நானும் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டா. அப்புறம் அவனும் ஃபோனை பேசிட்டு வந்திருப்பான் போல. அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி உன்னோட அப்பா என்னோட பொறுப்புல தான் உன்னை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு, அதனால கொஞ்ச நாள் நீ இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாகணும், நான் கவனமா பார்த்துக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இல்லை நான் எப்படி ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ராமா போட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கிறது எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அதனால நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ ஏன் அப்படி நினைக்கிற, நீ ஒரு ஹோமியோபதி டாக்டர் தானே, அதனால இங்கேயும் நிறைய பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள நீ கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா, என்ன பேசிட்டு இருக்க நீல், நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு கேட்டா, ஆமா நீ எப்படியும் வேற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தானே சொல்லிட்டு இருந்த, அது நீ இங்கே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது சரியா வருமா அப்படின்னு கேட்டா, எல்லாம் சரியா வரும், எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொறுப்பு மொத்தத்தையும் இவகிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கிறது கிளம்பி போயிடுறான். அப்புறம் இவ ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட பேசிட்டு அப்படியே காரிடோர் பக்கம் வந்துகிட்டு இருக்கா. எதிர்த்தாப்புல பார்த்தா அவன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி மயிராவை என் கூடவே இருக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை இவளும் பார்த்துட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் உடம்பு சரியில்லாத நேரத்தில் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்களா, அப்படி என்ன வேண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே இவனும் சொல்றான், இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் விட்டு போறல அதுக்காக தான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஹலோ நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகணும்னு கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா, கடவுள் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டாரு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா தாங்கல. இதைத்தானே கடவுள்கிட்டயுமே வேண்டிக்கிட்டான். ஏன் என்னாச்சு, எதனால நீ இங்கே இருக்க போற அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு, அதாவது அவர் இல்லாத நேரத்தில் பேஷண்ட் எல்லாத்தையும் நான் தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதும், அப்படியாங்கிற மாதிரி இவனும் பார்த்துட்டு இருக்கான். சரி ரொம்ப நேரம் இங்கே நிற்காதீங்க, போயிட்டு உங்களோட ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போக போறா. அப்போ கீழே ஏதோ தண்ணி கிடக்கும் போல வலிக்கு அப்படியே விழ போறா. டக்குன்னு இவன் தாங்கி பிடிச்சிடுறான். ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு குரல் கேட்குது, சண்டை போட்டுட்டு இருக்கா. அது எப்படி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கார் தான் வந்திருக்கா போல. இவனை தேடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கா. பட் ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே, அது எப்படி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பீங்க, என் புருஷன் எந்த வார்டில் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அவளை பார்த்து நம்ம ஹீரோயினையும் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த பொண்ணு எதுக்காக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் இவளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவளே ஒரு கொலைகாரி. இப்போ மயிரா உயிரோட இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் அவள் ஏதாவது மயிராவை பண்ணுறதுக்கு நினைப்பா. இதனால மயிராவோட உயிருக்கு தான் ஆபத்து, எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி இந்த பக்கமாக இழுத்துட்டு வந்துடுறான். வாயை பூத்திக்கிட்டு அவள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இவ கத்திக்கிட்டு இருந்தா இல்லையா, அங்கே அந்த டாக்டர் வந்துட்டான். ஹலோ என்ன பிரச்சனை, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல் ஒன்றும் மீன் மார்க்கெட்டு கிடையாது, இப்படி பஜாரி மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவ இவனை பார்த்த உடனே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டா. எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லுக்கு விட்டுட்டு இருக்கா. ஹலோ மேடம் உங்களுக்கு யார் வேணும், உங்கள் புருஷன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, இல்லை நீங்களே சொல்லுங்கள், இவங்க பண்ணுறதெல்லாம் நியாயமா, ஒரு பொண்டாட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. என்னோட கையை விடுமா, யார் இந்த பொண்ணோட புருஷனை சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவ வந்தது புருஷனை பார்க்கறதுக்காக, ஆனால் இங்கே வந்து புருஷன் பேரை கேட்காம அந்த டாக்டரோட பேர் என்ன ஊர் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால், உங்கள் புருஷனோட பேர் என்ன சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அவன் பிடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, டக்குன்னு அவள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கேட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி நீங்கள் அடிக்கடி இப்படி நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இல்லை அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஏதோ சண்டைக்காரி மாதிரி தெரியுது, நீ அங்கே போய் உங்ககிட்ட ஏதாவது அவள் பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் உன்னை சேவ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஹலோ நான் ஒரு பொண்ணு, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளால் எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது, இன்னொரு தடவை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் இவனுக்கு கிளம்பி ரூமுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா இவனோட பொண்டாட்டிக்கார தான் வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே இவன் டென்ஷன் ஆகிறான். நீ இங்கே எதுக்கு வந்த, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்ன பேசிட்டு இருக்கீங்க ஓம்கார், நான் உங்களோட மனைவி, உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு தெரியும் போது நான் எப்படி உங்களை விட்டு போக முடியும், அதனால டிஸ்சார்ஜ் ஆகி போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிவாதமாக உட்காந்துருக்கா. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. மயிரா வேற இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இவளால் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வருமே, எப்படி இவளை இங்கேருந்து துரத்துறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான்
பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.